பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கைகளில் இருக்கிறீர்கள். ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கைகளில் இருக்கிறீர்கள். ஒரு களிமண் ஒரு குயவன் கையில் இருக்குதுன்னு வைங்க. அந்த குயவன் என்ன செய்வான்? தன்னோட இஷ்டப்படி அந்த களிமண்ணை என்ன பண்ணுவான்? வரைவான். அவன் பானையா வரையணும்னா பானையா வரைவான், ஒரு பாத்திரமா வரையணும்னா பாத்திரமாய் வரைவான். அவன் இஷ்டப்படி என்ன பண்ணுவான்? வரைவான். அதுதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, இஸ்ரவேல் வீட்டாரே, ஒரு குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கைகளில் இருக்கிறீர்கள். அப்போ நமக்கு யார் குயவன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு குயவனாய் இருக்கிறார். யார் களிமண்? நம்ம தான் களிமண். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில் ஒரு களிமண்ணை போல நம்ம இருக்கிறோம். அவர் இஷ்டப்படி என்ன பண்ணுவார்? அவர் நம்மளை வரைவார். அவர் இஷ்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் சரியான பாதையில நம்மளை நடத்துவார். அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா, ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். என்னுடைய வாலிப பிரயாரத்துல 8th 9th படிக்கும் போது எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நிறைய கேம்புக்கு என்னையும் எங்கள் அண்ணனையும் அனுப்புறது அவங்க வழக்கம். ஸோ நாங்கள் ஒரு யூத் கேம்பில் போகும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போது ஒரு பேப்பர் பேனா கொடுத்து என்ன சொன்னாங்க, நீங்கள் என்னனால எழுதி ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை டெய்லியும் வாசித்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதன்படி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ எல்லாரும் எழுதுனாங்க, நான் எதுவுமே எழுதலை. நான் என்ன வெறும் பேப்பரை மட்டும்தான் கையில் வச்சுருந்தேன். வச்சுட்டு நான் ஒன்று ஆண்டவரை பார்த்து சொன்னேன், அப்பா இந்த வெறும் பேப்பர் தான்ப்பா இருக்குது, உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன எப்படி நடத்துங்கன்னா உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த வெறும் பேப்பரில் என்னுடைய சைனை போட்டு என்னுடைய பைபிளில் நான் வச்சிட்டேன். எல்லாரும் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க டெய்லி அதை வச்சு ப்ரேயர் பண்ணுங்கன்னு. நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பேன்னா, ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் நடக்கட்டும், குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல் நான் உங்கள் கரத்தில் இருக்கிறேன்ப்பா, உங்கள் இஷ்டப்படி என்னை நடத்துங்க அப்படின்னு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் என்னோட வாழ்க்கையில் நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய கண்ணீரின் பாதையில் நான் போகும்போது ஆண்டவரை பார்த்து நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன், ஆண்டவரே எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பாடு, எனக்கு மட்டும் தான் இவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பேர் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க, ஆனால் என்னால் வாழ முடியல, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கவலைகள், நீங்கள் என்னை பார்க்கலையா, உங்களுக்கு என் மேலே விருப்பம் இல்லையா, நான் நல்லா இருக்கணும் தானே நான் இவ்வளோ நாள் பிரயாசப்படுறேன், நான் உண்மையாக தானே இருந்தேன், நான் பரிசுத்தமாக தானே வாழ்ந்தேன், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நான் நிறைய டைம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்போது நிறைய டைம் ஆண்டவர் எனக்கு சொன்ன பதில் என்னன்னா, நீ என்ன எழுதி கொடுத்த வெறும் பேப்பரில் ஆண்டவர் உங்கள் சித்தத்தின்படி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்கப்பா என் லைஃப்ல அப்படின்னு தானே சொன்னேன். குயவன் கையில உள்ள களிமண்ணை போல தானே நீ என்னுடைய கரத்துல கொடுத்த, இப்போ மட்டும் ஏன் எனக்கு இதே தரல அது தரலன்னு என்கிட்ட கேள்வி கேட்குற அப்படின்னு நிறைய டைம் ஆவியில் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அப்போ நான் நினைப்பேன், ஓகே நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தாலும் அது அவருடைய மகிமைக்காக தான் இருக்க போகுது. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள், பாடுகள், கண்ணீரின் மத்தியில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் தான் இவ்வளோ பிரச்சனை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இருக்கீங்க. அவருடைய இஷ்டப்படி அவர் உங்களை வணைய நீங்கள் அவரை ஒப்பு கொடுங்க. முடிவில் உங்களுக்கு மகிமை இருக்கும், முடிவில் உங்களுக்கு கனம் இருக்கும், முடியல உங்களுக்கு உயர்வு இருக்கும். ஏன்னா நீங்க அவர் கரத்துல இருக்கீங்க. ஒருவனும் அவருடைய கரத்திலிருந்து உங்களை பறித்து கொள்ள முடியாது. நீங்க ஆண்டவரை நோக்கி பாடுங்க, கோயவானே கோயவானே படைப்பின் காரணரே, களி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல அப்பா எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது சப்பா, என்னுடைய கரத்திலிருந்து ஒருவன் உன்னை பறித்து கொள்ள முடியாது, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. கண்ணீரோடு இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல அப்பா நீங்க அவங்கள வணைங்க ஏசப்பா, உங்களுடைய இஷ்டப்படி அவங்கள வணைங்கப்பா.
முடிவில் அவங்களுக்கு ஒரு மகிமை, முடிவில் ஒரு கனம். ஏன்னா அவங்க உங்க கரத்துல இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அப்பா, குயவன் கையில் உள்ள களிமண் அப்பா ஆண்டவரே, கடைசி முடிவில் அது நல்ல நெருப்புல சுட்டு அது ஒரு அழகான பானை, அழகான ஒரு பாத்திரமாய் அது முடிவில் வெளியே வரும்ப்பா. அதே போல இப்போ உங்க கண்ணீரின் பாதையில போலாம், கஷ்டத்தின் பாதையில போலாம். முடிவில் ஒரு மகிமை, முடிவில் ஒரு மேன்மை. ஏன்னா அது உங்க கருத்துல இருந்துச்சுப்பா. ஆனா அந்த மகிமையை நீங்க அவங்களுக்கு தரப்போறதற்காக, உமக்குள்ள அவங்க காத்திருக்க அவங்களுக்கு பொறுமையை நீங்க தரப்போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். குயவன் கையில களிமண்ணை போல நீங்க இருக்கீங்க. எதற்கு கவலைப்படாதீங்க. முடிவில் உங்களுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்க போகுது. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.